மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் லெட்டர் அனுப்புகிறேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் பார்த்துக்குருவோம். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு லெட்ரு அனுப்புகிறேன். அதுக்கடுத்து கமிஷனர் மதுரை மாவட்ட கமிஷனருக்கும் அனுப்புகிறேன். மதுரை மாவட்ட கமிஷனருக்கும் இந்த லெட்ரு அனுப்புகிறேன். இந்த மதுரை மாவட்ட ஆணையர் கமிஷனருக்கும் இந்த லெட்டர் அனுப்புகிறேன். அதே மாதிரி செல்லூர் காவல் நிலையத்துக்கும் இந்த லெட்ரு அனுப்புகிறேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அனுப்புகிறேன். அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இந்த லெட்ரு ஜெயபாண்டி இன்றைக்கி அனுப்புகிறேன், புதன்கிழமை. அதே மாதிரி மீனாட்சிபுரம் சத்துணவு பின்புறம் சின்னச்சாமி பேச்சியம்மாளுக்கு ஒரு லெட்ரு, அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டெல்லாம் வைக்கலை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அனுப்புகிறேன். மொத்தம் 4 லெட்ரு அனுப்புகிறேன். அந்த லெட்டரில் உள்ள நோக்கங்கள் அதை பார்க்கலாம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்றத நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி படிங்க. ஜெயபாண்டி பொது காரியத்தில் செயல்படக்கூடியவன். என்னுடைய ஒரு 40 வருஷம் ஆச்சு ஒரு வீடு வாங்கி. அந்த வீடு இப்போ எனக்கு சொந்தம் இல்லைன்றாங்க. அந்த வீடை ஏன் அனுமதி இல்லாமல் எனக்கு தெரியப்படுத்தாமலையும் அதை விற்றாங்களா அடமானம் வச்சாங்களான்னு தெரியலை. இதை விசாரணை பண்ணி என்னுடைய வீட்டை மீட்டி கொடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த லெட்டரை அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என் மாணவர்கள்னு சொன்னாங்க, சார் எங்கள் விஜய் அவர் நடவடிக்கை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அனுப்புங்க, வழக்கறிஞர் வைக்காமே அனுப்புங்க, அவங்க எல்லாமே அவங்களே பார்த்து தீர்ப்பு கரெக்டாக இது பண்ணுறாங்க அப்படின்னு என்னுடைய மாணவர்கள்னு சொன்னாங்க. சரி, ஆமாம், அடுத்தவங்க மூலமாக நம்ம கேட்குறத காட்டிலையும் எப்படி கரெக்டாக செயல்படுறாங்க என்னன்னு கேட்குறத காட்டிலையும் என்னுடைய மனு மூலமாக எப்படி விசாரிக்கிறாங்க அப்படி என்பதையும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த லெட்ரு சென்னைக்கு, அதே மாதிரி செல்லூர் காவல் நிலையத்துக்கும் மதுரை கமிஷனருக்கும் அனுப்புகிறேன். அதனால் இதை ஸ்டாப் பண்ணி படிங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என் மேலே தப்பு இருந்தால் நான் 5 லட்ச ரூபா கட்ட தயார். எல்லோரும் சொல்கிறாங்க என்னென்னா, ஜெயபாண்டி எப்படியா இதெல்லாம் காசை இது பண்ண, மதுரை மாவட்டத்துக்கே வேலை வாய்ப்பு கொடுப்பேன்ட்டுருக்கேன், அதை உண்மையாக பொய்யாண்டு பார்க்கவில்லை. மதுரை 680 நீதிமன்றமும் மதுரை ஜெயம் 1 நீதிமன்றமும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது மாதிரி 680 20ஆம் தேதி வாய்தா போட்டுட்டு அப்படியே அன்றைக்கி வரல நீதிபதி வந்திருந்தால் செல்லூர் மேலத்தோப்பு ஓட்டு பூத்தை நான் முற்றுகையிட்டிருப்பேன். இதில் கையெழுத்து போடலை, ஏற்கனவே கையெழுத்து போட்டு அந்த லெட்டரில் பூரா வச்சுட்டேன். இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது பண்ணேன். அடுத்த டைக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இன்றைக்கி லெட்ரு அனுப்ப போகிறேன். இன்றைக்கி புதன்கிழமை. நன்றி. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப போகிறேன்.